கல்லை பொறுத்த வரைக்கும் 2009 ஆரம்பிச்ச போராட்டம் இன்னும் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். மது நாட்டுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் கேடு எழுதி அரசாங்கம் விஷத்தை விற்கிறாங்க. ஆனா கல்லு உடலுக்கும் உயிருக்கும் கேடுன்னு கல்லில் எழுத முடியுமா? எழுதாம முன்னால டாஸ்மார்க் விற்க முடியுமா? எழுதி கள்ள விற்க முடியுமாங்கிற கேள்வி நாங்கள் கேட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. எங்களுடைய போராட்டம் டாஸ்மார்க் இருக்கும் வரை எங்களுடைய கல் போராட்டம் தொடர்ந்து நடக்கும். நான் கல் இறக்கிட்டு இருக்கிறேன், சண்டை பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் இப்போ கல் குடிச்சிட்டு போட்டு நான் பேசுறேன். இந்த பிலிமையா நான் சொல்றேன், கல் குடிக்கலைன்னா என்னுடைய செயல்பாடே கல்லு தான். அதனால அந்த கல்லுக்கான தடை நீக்கும் வரை எங்களுடைய கல்லறுப்பு போராட்டம் தொடரும். மத்திய அரசு அதான் சொல்லுவாங்கல்ல, கிராமத்தில் ஆன பசிக்கு சோளப்பூரிங்கிற மாதிரி தான் இருக்குது. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த பட்ஜெட் அல்ல. ஏராளமான கடன் பிரச்சனை இருக்குது. இந்த 100 நாள் வேலைன்னு சொல்லி விவசாயிகள் எல்லாம் விவசாய தொழிலாளர்கள் வச்சுட்டாங்க. எந்த விதமான ஒரு இதுவே இல்லை. நாங்கள் 100 நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற பாமாயில நிறுத்திட்டு தேங்காய் எண்ணெய் சொல்லி அதையும் அரசு கண்டுக்கவே இல்லை. மெயினான கோரிக்கைகளை விட்டு போட்டு தென்னை மரம் மறண்டு போனால் அதுக்கு தேங்காய் அதாவது நாற்று கொடுக்குறோன்னு சொன்னால் அதெல்லாம் எங்களால் வாங்க முடியாதா? வாங்க முடியும். எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு தேங்காய்க்கு உரிய விலை வேணும். விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு உரிய விலை வேணும். சாமிநாதனுடைய கமிஷன் அறிக்கையை வெளியிட வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வை ஒழிய இப்போ இருக்கிற பட்ஜெட் வெளியீடெல்லாம் ஆன பசிக்கு சோளப்பூரி மாதிரி இருக்குது. நாங்கள் அதை ஏற்றுக்கல. பத்தாது. விவசாயிகளுடைய உழைப்புக்கும் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அதாவது விவசாயிகளுக்கு அறிவிப்பு வெளியில் வருது. எல்லாரையுமே மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயத்தை பற்றி ஒவ்வொன்று பேசுகிறாங்க. பத்திரிகைகளை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதில் உள்ள போய் பார்த்து ஒன்றுமே இல்லை. அதனால மத்திய அரசு மாநில அரசு விவசாயிகளுக்கு விரோத போக்கு தான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழக அரசு விரோத போக்க கடைபிடிக்கிறது கண்டிப்பா 100% கடைபிடிக்கிறது. பேசிட்டு போனலாம். நியாயம்னு ஏத்துட்டாரு முதலமைச்சர். 6ஆம் தேதிக்குள்ள உங்களை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்ன அமைச்சர் வாயா திறக்கல. ஏன் அந்த உத்தரவாதம் கொடுக்கணும்? நாங்கள் அதுக்கான கடிதம் கொடுத்தோம். முதலமைச்சர் கொடுத்த தலைமை செயலாளருக்கு நான் கொடுத்தோம். கூப்பிட்டு பேசணும்னு இல்லையோ, அப்படி கூப்பிட்டு பேசி நீங்க ஏத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்றி கூட்டமாகவே மாத்தணும்னு சொல்லிட்டோம். ஆனா அதை யாரும் அடுத்த கட்ட போராட்டம் நாங்கள் விரைவில் தேர்தலெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். விரைவில் மாநில செயற்குழு கூடி இந்த தேங்காய் எண்ணெயை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமான அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி ஆலோசனை பண்ணி கண்டிப்பா செய்வோம்.